மேஷராசிக்காரர்கள் தங்கம் சேர்ப்பது மற்றும் அதை பாதுகாப்பது குறித்த முக்கிய தகவல்களின் விரைவான சுருக்கம் இது. இவங்க கைகள்ல ஏன் தங்கம் தங்குறதே இல்லைங்கிற காரணத்தையும், அப்படியே கை மீறி போனாலும் அந்த நகைய சுலபமா மீட்க சித்தர்கள் சொல்லும் எளிய ஜோதிட ரகசியங்களையும் பத்தி நாம இப்ப தெளிவா பார்க்கலாம். முதலாவதாக, மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாவே ரொம்ப தாராள குணம் கொண்டவங்க. அதுபோக கௌரவத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால தன் நண்பர்களுக்கோ இல்ல சொந்தக்காரங்களுக்கோ ஒரு பிரச்சனைன்னு வந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே தன் நகைய கழட்டி கொடுத்துடுவாங்க, இல்லனா தயங்காம அதை அடமானம் வச்சு சுலபமா தங்கத்தை இழந்துடுறாங்க. இரண்டாவதாக, இவங்க புதுசா தங்கம் வாங்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிலிருந்து 12 மணிக்குள்ள வர குருஹோரை நேரம்தான் ரொம்பவே சிறப்பான நேரம். முக்கியமா தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க நகை வாங்க போகும்போது உறவினர்களை கூட்டிக்கிட்டு போகாம அவங்க சொந்த பணத்துல தனியா போய் வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இறுதியாக, இப்படி அடமானத்துக்கு போன நகைய திரும்ப மீட்க ஒரு சூப்பரான எளிய வழியும் இருக்கு. வெள்ளிக்கிழமை காலை 10 மணிலிருந்து 10:30க்குள்ள ஒரு மண் உண்டியல்ல பன்னீர்ல நனைச்ச ₹1 நாணயத்தை போட்டு முருகப்பெருமான மனசார வேண்டி காணிக்கை செலுத்த ஆரம்பிங்க. இது கூடவே வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திய வழிபட்டீங்கன்னா நீங்க இழந்த செல்வத்தை நிச்சயமா சீக்கிரமே மீட்டெடுத்துடலாம். ஆக, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறத குறைச்சுக்கிட்டு இந்த சரியான முறைகளை பின்பற்றினா மேஷராசிக்காரங்க வீடுகள்லயும் தங்கம் எப்பவுமே நிரந்தரமா தங்கும்.